நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக இருக்கிறது. நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்லவர் இருக்கிறார். அந்த நல்லவர், நல்ல தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் நன்மை செய்யணும்னு தான் ஆசைப்படுகிறார். அதைத்தான் அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார். நமக்கு தெரியுதோ நமக்கு தெரியலையோ, நம்ம உணர்ந்து கொள்ளுகிறோமோ நம்ம புரிந்து கொள்ளுகிறோமோ இல்லையோ, தேவன் எப்பொழுதும் நன்மை செய்து கொண்டு தான் இருக்கிறார். இன்றைக்கும் அவர் நல்லவர், நன்மை செய்கிறவர் அப்படின்றத உங்களுக்கு காட்டும்படிக்கு தான் இந்த நல்ல நாளை கொடுத்துருக்கிறார். இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஏசாயா 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் எப்படி இருக்கு? உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். இந்த அதிகாரத்தில் படிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் துன்மார்க்கருக்கு என்ன நடக்கும் அப்படின்ற காரியத்தை சொல்லிட்டே வருகிறார். அதற்கு நடுவில் நீதிமான்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறார். நீதிமான்களுக்கு நன்மை உண்டாகும். நீங்களும் நானும் தேவனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தவான்களாக்கப்பட்டு நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்போ உங்களுக்கும் எனக்கும் என்ன உண்டாகி இருக்கு அப்படின்னா நன்மை உண்டாகிருக்கிறது. யூ ஷால் ஈட் த ஃப்ரூட் ஆஃப் யுவர் டூயிங்ஸ். நீங்கள் செய்கிற உங்கள் கிரியைகளின் பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். உங்களுடைய கிரியைகளின் கனியை நீங்கள் புசிப்பீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்கிற ஒவ்வொரு கிரியைக்கும் ஒவ்வொரு பலன், ஒவ்வொரு கனி இருக்கிறது அப்படின்றது இந்த வசனம் சொல்லுகிறது. யூ ஆர் ரைச்சியஸ் அண்ட் இட் ஷால் பி வெல் வித் யூ. நீங்கள் நீதிமான், அதனால் உங்களுக்கு நன்மை தான் உண்டாகி இருக்கும். உங்களுடைய கிரியைக்கு ஏற்ற பலனை, கனிகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆகவே இன்றைக்கு நம்ம மட்டும் நீதிமான் இல்லை, நம்மை சார்ந்து நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம குடும்பத்தில், நம்முடைய சபையில், நம்மளுடைய உறவினர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவர்கள் எல்லாருமே நீதிமான்களாக இருக்கிறார்கள். ஆனால் நீதிமான்களுக்கு அநேக துன்பங்கள், போராட்டம், நெருக்கம் இதெல்லாம் ஏற்படும். அவர்களை பார்க்கும் பொழுது நீங்கள் என்ன சொல்லணும்னா, நீதிமானுக்கு நன்மை உண்டாகும் அப்படின்றத சொல்லணும். நீங்களும் நானும் நீதிமான்களாக இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு நன்மை உண்டாக்குவார், அவர் நல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தி என்கரேஜ் பண்ணுறதற்கு இன்றைக்கு ஒரு நல்ல நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது என்னன்னா, அவர்களுடைய கிரியைகளுக்கு பலன் இருக்கிறது. நம்ம செய்கிற ஒவ்வொரு கிரியைக்கும் கனி இருக்கிறது. நம்ம நல்ல கிரியைகளை செய்யும்போது நல்ல கனிகள் உண்டாகிறது. நம்ம தவறான தீமையான கிரியைகள் செய்யும்போது அதற்குண்டான கனிகளும் உண்டாயிருக்கிறது. அதை நாம் அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே எந்த கனியை நாம் அனுபவிக்க போகிறோம், புசிக்க போகிறோம் என்பதை தேவன் நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார், நம்முடைய செயல்களில் கொடுத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நம்ம பேசுகிற வார்த்தை எதுவாக இருந்தாலும், செய்கிற செயல் எதுவாக இருந்தாலும் அவைகளுக்கு கனி இருக்கிறது, பலன் இருக்கிறது அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டு ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்யணும். ஏனென்றால் அந்த கனியை நம்ம தான் புசிக்க போகிறோம், நம்ம தான் அனுபவிக்க போகிறோம். இன்றைக்கும் எந்த நீதிமான்களை நீங்கள் பார்க்குறீங்களோ அவர்களுக்கு நன்மை உண்டாகும் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் கிரியைகளுக்கு ஏற்ற பலன் இருக்கிறது. ஆகவே நல்ல கிரியைகளை செய்து நல்ல பலனையும் நல்ல கனிகளையும் நம்ம பெற்றுக்கொண்டு அதை ருசித்து அதில் அனுபவிப்போம். நிச்சயமாகவே நன்மை உண்டாகிற நாளாக இன்றைக்கு இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.